இன்னைக்கு நான் டென்மார்க்ல எங்க வந்திருக்கேன்னா ஒரு முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கேன். இந்த கோயில் எங்க இருக்குன்னா டென்மார்க்ல ஷெல்லன்ல ஸ்டீன்லில்னு ஒரு சின்ன சிட்டில தான் இருக்கு. சும்மா சொல்லக்கூடாது, இது நம்பூர் திருத்தணி இந்த வடபழனி அந்த மாதிரி கோயிலுக்குள்ள போன மாதிரியே ஒரு ஃபீல்பா. இன்னைக்கு இங்க ஏன் நான் வந்தேன்னா இது தமிழ் புத்தாண்டு, அதனால தான் முருகனை பார்த்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போலான்னு வந்தேன். அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம், என்னை கண்டதும் நிறைய பேர் நீங்களா வந்து என்கிட்ட பேசுனீங்க, சாரி நீங்களா வந்து கதைச்சிங்க. எனக்கு இவ்வளோ சப்போர்ட் கிடைக்கும் நான் எதிர்பார்க்கல. உண்மையாலுமே உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அது இல்லாம உங்க எல்லாரையும் நான் கண்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நம்ம கூட அடிக்கடி கோயிலுக்கு வரலாம் வருது. தமிழ் பேசின்னு இருந்தேன்னா திடீர்னு தமிழ் கதைக்க தொடங்கிட்டேன். இந்த மாதிரி காய்ச்சி தான் கதை கொஞ்சம் டூ மச் ஆகி எனக்கு கொஞ்சம் பசிக்க தொடங்கிச்சுப்பா. இங்க சுத்தமான சைவ சாப்பாடு வேற லெவல் பா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கோயில்ல வந்து திருவிழா வருது. இதுதான் இந்த டேட் பாத்துங்கப்பா. இந்த தேர் திருவிழா பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல 30 வயசு பசங்க எடுத்து நடத்த போற மாதிரி பிளான் பண்றாங்க. அது ஏன்பா ஃபியூச்சர்ல இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கலாம்பா அப்படின்னு இந்த கோயில் நிர்வாகம் தாங்களே தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறார்கள். சோ இந்த 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது விருப்பம் இருந்ததுன்னா இந்த கோயில் நிர்வாகத்தை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி டென்மார்க்ல தமிழ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு என்ன ஃபாலோ பண்ணீங்க. இப்ப நான் வரேன். மிக்க நன்றி.